Hey guys, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Ubuntu டெஸ்க்டாப் இன்ஸ்டலேஷன் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி Ubuntu டவுன்லோட். ஓகே, ஸோ இன்னைக்கு டெஸ்க்டாப் வெர்ஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி VMwareல இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு சர்ச் ஃபார் த Ubuntu டவுன்லோட் ஆன் தி கூகுள் அண்ட் யூ வில் பி கெட்டிங் அ லிங்க் ஃபார் தட். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண போகிற வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இது 22.04 LTS. ஸோ LTS லாங் டேர்ம் சப்போர்ட் சொல்லுவாங்க. ஸோ யூ ஹாவ் பேசிக்லி 5 years ஆஃப் ஃப்ரீ செக்யூரிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்டேட்ஸ். ஓகே, அன்டில் 2027. ஸோ மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். நீங்கள் ரெக்கமெண்டட் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா dual core processor and 4 GB மெமரி இருக்கணும். மினிமம் 25 GB ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். ஓகே, ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் ஃபார் அப்டேட்ஸ், எனி அப்டேட்ஸ் நீங்கள் பண்ணணுன்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் 22.0403. ஸோ இது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஐ ஹாவ் ஆல்ரெடி த வெர்ஷன் டவுன்லோடட் அண்ட் கெப்ட். ஸோ அந்த வெர்ஷன் ஸோ இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஓப்பன் VMware ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இங்கே போயிட்டிங்கன்னா இதுதான் உங்களோட ஸ்க்ரீனு. ஸோ கோ டு ஃபைல், நியூ வர்ச்சுவல் மெஷின், வில் கோ ஃபார் கஸ்டம். Okay, we go for typical which is recommended and so இங்கே நீங்கள் ISO மேப் பண்ணலாம், இல்லைனா லெட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். I will map it later. So since we are going to install Linux Ubuntu, ஸோ Ubuntu இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெர்ஷன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நம்ம பண்ண போகிறது இன்றைக்கி Ubuntu. ஸோ I will go with that. ஸோ Ubuntu desktop. Okay, ஸோ இந்த லொக்கேஷன் VM லொக்கேஷன் சேவ் பண்ணுற லொக்கேஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, பேசிக்கலி ஐ வில் டூ ஆன் விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ளே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் டூ டெஸ்க் டாப் 1. ஸோ அந்த ஃபோல்டர் ஆல்ரெடி இருக்கனால Ubuntu டெஸ்க்டாப் 1 ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதில் பார்த்து அதை செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ மினிமம் 25 GB சொல்லியிருந்தாங்க, ரைட்? ஸோ I'll make it as 30 GB அண்ட் ஸ்டோர் விர்ச்சுவல் டிஸ்க் எதர் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா மல்டிபிள் சிங்கிள் ஃபைலாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் ஃபைலாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ கான்ஃபிகரேஷனோட சம்மரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கஸ்டமைஸ். 4 GB ரேம் கொஞ்சம் அதிகம் தான். அது மேக் இட் ஓகே, இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்புறம். ஸோ 4 GB ரேமு, ப்ராசஸர் 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ISO இமேஜை வந்து மேப் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் போயிட்டிங்கன்னா லினக்ஸ் OSS வச்சுருப்பேன். ஸோ இங்கே டெஸ்க்டாப் வெர்ஷன் வச்சுருப்பேன். ஸோ 22.04.3 டெஸ்க்டாப் வெர்ஷன். ஸோ அந்த ISO நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெட்ஒர்க் வந்து நெட்டிங் யூஸ் பண்ணல. I want to use it as bridge connection directly to the physical network. ஓகேவா, அது யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா USB சவுண்ட் கார்டு, பிரிண்டர், டிஸ்பிளே. ஸோ திஸ் இஸ் ஓகே. இதுதான் என்னோடய கான்ஃபிகரேஷன். ஸோ செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டிங்களா? ஸோ ஒன்ஸ் கிவன் யூ வில் பி கெட்டிங் கிரியேட்டட் இயர். ஓகே, ஸோ Ubuntu டெஸ்க்டாப் சொல்லிட்டு ஒரு VM க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை க்ரியேட் பண்ணணும், இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணணுன்னா யூ நீட் டு ஜஸ்ட் பவர் ஆன் திஸ் விர்ச்சுவல் மிஷின். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, யூ வில் பி பூட் வித் தி CD விச் இஸ் அட்டாச்டு. ஸோ ISO ஃபைல் மேப் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி பூட் ஆகும். Try or install Ubuntu save graphics OEM install for managed test memory. Just try. என்ன பண்ணுங்க, install Ubuntu கொடுத்துருங்க. So it will start initializing.
ஸோ இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GUI பேஸ்ட் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து வெல்கம் ஸ்க்ரீன் வந்துருச்சு பார்த்தீங்களா, இன்ஸ்டால். ஸோ ட்ரை Ubuntu, இன்ஸ்டால் Ubuntu. ஸோ ஐம் நாட் கோயிங் டு ட்ரை எனி திங். ஸோ எக்ஸீட் பண்ணணும்னா அப்படியே எக்ஸீட் பண்ணிடலாம். பட் வில் இன்ஸ்டால் Ubuntu here. ஓகே, யூ கேன் ட்ரை Ubuntu here. யா. ஸோ இங்கே வந்து கீபோர்ட் லே அவுட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. யூஎஸ்எக்ஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ நார்மல் இன்ஸ்டலேஷன், மினிமல் இன்ஸ்டலேஷன். ஸோ நார்மல் இன்ஸ்டலேஷனுக்கும் மினிமல் இன்ஸ்டலேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரௌசர், யூட்டிலிட்டிஸ், ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ஸ், கேம்ஸ் அண்ட் மீடியா பிளேயர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அலாங் வித் திஸ். ஸோ மினிமல் இன்ஸ்டலேஷன்னா ஒன்லி வெப் ப்ரௌசர் வித் பேசிக் யூட்டிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, டவுன்லோட் அப்டேட்ஸ் while இன்ஸ்டாலிங் Ubuntu தேவையில்லை. we can do at the later point of time. ஸோ அதனால் நான் அந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் இன்ஸ்டலேஷனுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் பேசிக் நார்மல் பார்ட்டிஷன் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எதர் யூ ஹேவ் 2 more ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ LVM, அதுக்கப்புறமா எஸ் டிஸ்க் அண்ட் யூஸ் ZFS. ஸோ லாஜிக்கல் வால்யூம் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபைல் சிஸ்டம் ZFS கூட இருக்குது. ஸோ ZFS பார்த்தீங்கன்னா இப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா for data protection, for those kind of stuffs you can use ZFS. So right now I'm going to go with the normal installation. Okay, so install now கொடுத்துருங்க. ஸோ பேசிக்கலி நான் பெரிய ஃபைல் சிஸ்டமோ ஸோ அந்த மாதிரி எதுவும் நான் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் ஐம் கோயிங் வித் தி நார்மல் இன்ஸ்டலேஷன். ஸோ ரைட் த சேஞ்சஸ் டு த டிஸ்க். ஸோ டிஸ்க்கு செலக்ட் பண்ணும்போது எந்த டிஸ்க் செலக்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஐ நோ திஸ் இஸ் 30 GB நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, கண்டினியூ. ஸோ இங்கே உங்கள் லொக்கேஷன். ஸோ அதுக்கப்புறமா கண்டினியூ. நேம் கொடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் நேம், பாஸ்வேர்டு ஒன்று. ஓகே, ஆக்டிவ் டைரக்டரி எதாவது யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ நோ, ரைட் நவ் ஐம் நாட் கோயிங் டு யூஸ் எனி திங். ஸோ RTT, கம்ப்யூட்டர் நேம், அது அப்புறமா பேர் ரஹ்மான் கொடுத்துருக்கேன், யூசர் நேம் ரஹ்மான் கொடுத்துருக்கேன், அப்புறமா பாஸ்வேர்டு. ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்துருங்க. So office software also it is included here, office suite. So included software, LibreOffice Writer, calculator, LibreOffice Impress. So installation is complete now. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரீஸ்டார்ட் கொடுங்க. இன்ஸ்டலேஷன் மீடியம் அட்டாச் பண்ணியிருந்தோம்ல, அந்த இன்ஸ்டலேஷன் மீடியம் யூ நீட் டு ரிமூவ் தட். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போங்க அந்த பர்டிகுலர் விஎம்ஐ. ஸோ இங்கே போனீங்கன்னா சிடி ட்ரைவ். ஓகே, ஓகே கனெக்டட் பவர் ஆன், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டுங்க. இப்போ என்ட்ரு பண்ணுங்கள். யூசர் நேம், ஸோ பாஸ்வேர்டு. ஸோ ஒன்ஸ் லாகின் ஆகிடுச்சு. இப்போது லாகின் ஆனதுக்கப்புறமா ஸோ ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் எதாவது இருந்ததா நீங்கள் டேரெக்டாக இப்போ கொடுத்துடலாம், இல்லைனா ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க. ஸோ ரைட் நவ், ஸோ ஆஸ் ஆஃப் நவ் I'll skip everything. ஓகே, ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுதான் உங்களோட லுக் அண்ட் ஃபீலாக. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் மெனு போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸை யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் ஃப்ரம் ஹியர். ஓகே,
உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆக்சுவலி பேசிக்கலாக விண்டோஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஓகே, உங்களோட ஹோம், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், மியூசிக், பிக்சர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? ஓகே, நம்மளோட வெப் ப்ரௌசர். ஸோ ஃப்ரம் சாஃப்ட்வேர் அப்டேட்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ வி ஹாவ் சர்டன் அப்டேட்ஸ் டு இன்ஸ்டால். ஸோ செக்யூரிட்டி அப்டேட்ஸ், அப்புறம் அதர் அப்டேட்ஸ் ஃபார் லைப்ரரி அண்ட் உபுண்டு பேஸ். ஸோ தீஸ் ஆர் தி காமன் சில பேக்கேஜஸ்லாம் இருக்குது ஃபேம்வேர் ஃபார் லினக்ஸ் கர்னல் டிரைவர்ஸ். ஸோ அதோட சைஸு, கெப்பாசிட்டி என்னென்ன இருக்குது அது எல்லாமே இங்கே காட்டுது உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு பாப்அப் வந்திருக்கு. ஸோ அது பேசிக்கலாக இங்கேருந்து வந்துடும். சாஃப்ட்வேர் அப்டேட்டை GUI பேஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் யூ கேன் டூ ஆக்சுவலி. ஸோ அப்டேட்ஸ் வந்து இப்படி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் அப்டேட்டரை சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெக்வயர்டு டோட்டல் எம்பி ரெக்வயர்டு. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னென்ன டவுன்லோட் பண்ணுறோம், பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். டெர்மினல், யூ கேன் ஓப்பன் தி டெர்மினல் இயர். ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். சர்ச்சில் போய்ட்டு திஸ் இஸ் ஆன் த யுவர் டெர்மினல். ஓகேவா? எங்கள் டெர்மினலில் போய்ட்டு sudo apt update பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ உங்களுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துரும். ஸோ என்ன கொடுத்துருன்னா 62 பேக்கேஜஸ் கேன் பி அப்கிரேடட். 62 பேக்கேஜ் இருக்குது, யூ கேன் ஏபிள் டு அப்கிரேட். ஓகே, apt list hyphen upgradable கொடுத்தீங்கன்னா ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து நீங்கள் இப்படி செக் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸை ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இங்கேருந்து பேக்கேஜஸ் இருக்குங்கிறது இங்கேருந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 62 பேக்கேஜ் சொல்லியிருந்தால அது என்னென்ன அப்படிங்கிறது இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கலாக ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா யூ கேன் டூ தி sudo apt upgrade. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களோட பேக்கேஜை வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ண கேட்கும். ஓகேவா? ஸோ do you want to continue? எஸ் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ இட் வில் ஸ்டார்ட் டவுன்லோடிங் தி பேக்கேஜஸ் ஃப்ரம் இயர். இட் வில் ஸ்டார்ட் பேக்கேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா ஸோ ட்ராஷ். ஓகே, சரி, மினிமைஸ் பண்ணிட்டேங்க. ஸோ நம்ம ப்ரௌசர் போயிடலாமா? ப்ரௌசர் போனீங்கன்னா okay, you can search for that this one. And one more thing, so TTS terminal. ஸோ இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. we can செப்பரேட்டாக இன்னொரு டெர்மினல் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். /etc/os release. ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட Ubuntu ஒரு ரிலீஸ் வெர்ஷன், LTS வெர்ஷன், அதுக்கப்புறமா வெர்ஷன் ஐடி 22.04T LTS. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். host name CTL. So here you can able to see the static host name name, அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர், ஸோ மெஷின் ஐடி, ஸோ விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுறேன் VMware. ஸோ அது இங்கே காட்டுது. ஸோ கெர்னல் லினக்ஸ் 6.2.0.333 ஜென்ரிக்கா. ஸோ கெர்னல் வெர்ஷன் கூட நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். as you wish you can able to change the background on your comfortable. ஓகே, அதுக்கப்புறம் இந்த appearance கலர் ஸ்கீம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம்.
லைட் மோட் இருக்குது, டார்க் மோட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் பண்ணனா ஸோ யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு எப்படி காட்டுது பாருங்கள் கலர் டிஃப்ரென்ஸ். இப்போ கலர் செலக்ட் திஸ் ஒன். ஓகே, ப்ளூனா ப்ளூ. ஸோ ஐ லைக் கீப்பிங் திஸ் கலர். ஸோ இந்த கலர் நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போதி லைட் மோடில் இருக்குது. ஸோ டார்க் மோட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அப்பியரன்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட இன்ஸ்டலேஷனும் முடிஞ்சிருச்சு, அப்டேட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிடலாமா அப்டேட்ஸ் எதாவது இருக்கான்ட்டு. ஸோ டேப் அப்டேட் பேக்கேஜஸ். ஓகே, 2 more பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு பேக்கேஜஸ் என்ன நீங்கள் காட்டுது பாருங்கள். ஸோ இஃப் யூ வாண்ட் டு இன்ஸ்டால் யூ நீட் டு டூ லைக் திஸ். ஸோ பேசிக்காக ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த சூடோ அப்டேட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா எனி அதர் சாஃப்ட்வேர்ஸ் யூ ரெக்வயர்ட் யூ கேன் கோ அட் அண்ட் டூ ஃப்ரம் தி உபுண்டு சாஃப்ட்வேர். ஸோ இங்கே இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்களும் ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். ஸோ டைரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக்லி உங்களோட லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் தி உபுண்டு டெஸ்க்டாப் வெர்ஷன் 22.0403 LTS. Okay, thanks for watching.